வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயில் உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ, இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் செலக்டார்ல கிளாஸ் அப்படின்ற செலக்டார் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு HTML கோடிங், அதுக்கான CSS கோடிங், அதோட அவுட்புட்டோட நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல HTML ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேராகிராஃப் டேக்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஈக்குவல் டு ஒரு நேம் வந்து நான் இங்க டிஃபைன் பண்றேன். அதாவது கிளாஸ் ஈக்குவல் டு ஹைலைட் டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். இந்த ஹைலைட் டெக்ஸ்ட் அப்படின்றது தான் எனக்கான கிளாஸ் நேம். ஸோ அதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா காஷி இன்ஃபோடெக் அப்படின்ற ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கான CSS கோடிங் எப்படி எழுத போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கிறதுனால கிளாஸுக்கு நான் கிளாஸ் இது நான் வந்து கிளாஸ் அப்படின்றத டிஃபைன் பண்றதுக்காக டாட் அப்படின்ற சிம்பிளை நான் வந்து அங்க யூஸ் பண்ணணும். ஸோ டாட் ஹைலைட் டெக்ஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணி அதுக்குள்ள எனக்கு என்ன CSS ப்ராப்பர்ட்டி வேணுமோ அந்த CSS ப்ராப்பர்ட்டியை நான் டிஃபைன் பண்ண போறேன். அதாவது ஃபாண்ட் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போல்டா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதனால எனக்கு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா காஷி இன்ஃபோடெக் அப்படின்ற அந்த டெக்ஸ்ட் போல்டா வந்திருக்கு. ஸோ இதை ஒரு ப்ரோக்ராம லைவா எப்படி நம்ம ரன் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்றத இங்க பார்க்கலாம். இப்போ HTML பாடியில பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி கிளாஸ் ஈக்குவல் டு ஹைலைட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணிட்டு இங்க வந்து காஷி இன்ஃபோடெக் அப்படின்ற கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இந்த பேராகிராஃப் டேக்கான CSS இந்த கிளாஸை யூஸ் பண்ணி இங்க ஹெட்ல ஸ்டைல் அப்படின்ற டேக்குள்ள நான் CSS எழுதுறேன். அதாவது கிளாஸ்ன்றதுனால டாட் ஹைலைட் டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்து அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டா இருக்கணும் அப்படின்றத சொன்னதுனால இங்க பாத்தீங்கன்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து போல்டா வந்திருக்கு. ஓகேவா? சோ இதுதான் இதுக்கான அவுட்புட். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் இங்க சொல்றேன். சோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோ நீங்க வந்து கிளாஸ் ஈக்குவல் டு கம்பெனி அதுல வந்து பாத்தீங்கன்னா விக்கி டிக்கி அப்படின்றத கொடுத்துருக்கணும். ஆன்சர்ல இந்த மாதிரி ரெட் கலராவும் போல்டாவும் எனக்கு வந்து டெக்ஸ்ட் வந்திருக்கணும். இதுக்கு என்ன செலக்டார் எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றதான் நீங்க பக்கத்துல இருக்க டேஷ்போர்ட்ல ஆன்சரா கொடுக்கணும். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் இந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே IT இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.